ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் ரியல் ஸ்டார் உபேந்திராவோட யூஐ என்ற கன்னட படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் இப்போவே தியேட்டரை விட்டு வெளியே போங்கன்ற ஒரு அறிவிப்போட உபேந்திராவோட யூஐ படம் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த கேப்ஷனே முட்டாளாக இருந்தால் முழு படத்தையும் பாருங்கன்னு வருது. சரி, ஒரு இன்டெலிஜென்ட் ஃபுல்லாக படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த கன்னட படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம தியேட்டருங்களே பார்க்கலாம். படம்னா இப்படி தான் இருக்குன்ற வழக்கமான கட்டமைப்புக்கு மாறா ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி சமகால அரசியலையும் சமூக பிரச்சனைகளையும் சொல்லியிருக்காரு. இதில் உபேந்திரா ஒரு ஆக்டிவிஸ்ட் ரோலை எடுத்துக்கிட்டு நமக்குள்ள அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்டு சிந்திக்க வச்சு ஒரு மாற்றத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ பட ஆரம்பத்திலேயே இவரோட படத்தை பார்த்துட்டு சில பேருக்கு மட்டும் தெளிவு வர மாதிரியும் தெளிவு வராதவங்க அதை எதிர்க்கிற மாதிரியும் காட்சிப்படுத்திருக்காரு. உதாரணத்துக்கு, புதுசாக கல்யாணமான ஜோடி தாலியை கைட்டு கொடுத்துட்டு தங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்திலேருந்து வெளியே வராங்க. மொபைலே கதியாக இருந்தவர் மொபைலை உடைக்கிறதா வருது. இந்த மாதிரி மக்கள் ரியாக்ட் பண்ணுற படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முடியாமல் தவிக்கிறாரு முரளி சர்மா. இவர் மூலிமா ஒரு 2000 வருஷ கால வரலாறை 2 மணி நேரத்துக்குள்ள கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக இப்போ இருக்க அரசியல் சமூக சூழலுக்கு எதிராக ஒரு விரக்தியை வெளிப்படுத்திருக்காரு. அதனால நிறைய விஷயங்களை ரேண்டமா கூட்டியிருப்பாரு. ஆனா படத்தோட கடைசி 10 நிமிஷத்துல அத்தனை வேலிட் பாயிண்ட்ஸையும் கொடுத்திருக்காரு. எதை தொடாத வேண்டான்னு சொல்றோமோ அதை தேடி போற ஏவாள்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்க எல்லா கலாச்சாரங்களையும் மதங்களையும் நாடுகளையும் ஒரே கொடைக்கீழ கொண்டு வந்து எல்லாரும் கூட்டா முக்கியமான விஷயங்கள்ல இருந்து எப்பவுமே நம்மள திசை திருப்புற சக்தியை எதிர்த்து போராட சொல்றாரு. முக்கியமா அந்த சக்தியை கையில எடுத்துக்கிட்டு நம்ம சுரண்டிட்டு ஒரு பொதுவான எதிரியா இருக்கிற அதிகார வர்க்கத்தை சொல்றாரு. வாழ்க்கையோட சிக்கல்களை, மாடர்ன் சொசைட்டியோட குழப்பத்தை, குளோபல் வார்மிங், மனித குலத்தை பாதிக்கிற ஏற்றத்தாழ்வுகளை, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவில் வளர்ந்து வர இடைவெளி, பணத்தை வாங்கிட்டு ஃபேக் நியூஸ் பரப்புற மீடியாக்களோட பங்கு, சோசியல் மீடியாவோட தாக்கம், ஜாதி மேலாதிக்கம், குருட்டு மத நம்பிக்கையில டைவர்ட் ஆகாதுன்னு கேட்டுக்கிறாரு. கதைக்கலன்னு பார்த்தா பேராசையால மனுஷன் சுற்றுச்சூழலை நாசமாக்கி பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவில் பெரிய இடைவெளி ஏற்படுத்தியிருக்கிறான். சமூகம் துண்டு துண்டா இருக்கு. முக்கியமா அரசியல்னாலையும் அடிப்படை பிளவுகளாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. மேலும் வேண்டாத சமாச்சாரங்களை மூழ்கி ரியாலிட்டியை மறந்து போயிருக்கிற மக்கள்னால ஒரு முடிவில்லாத சோசியலை சிக்கி இருக்கு. இந்த சிக்கல் வந்து தப்புறதுக்கு ஒரு அவதார புருஷன் வரவுக்காக சமூகம் காத்திருக்குது. இதுக்கு ஒரு தீர்வா இருப்பாங்களோன்னு பிரதான கேரக்டரா ரெட்டை வேடமா உபேந்திரா வராரு. வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்கவரு நல்ல டைப் சத்யா, கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்கவரு கெட்ட டைப் கல்கியா வராரு. சத்யா நல்லது கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு, கல்கி அதுக்கு எதிராக இருக்காரு. இவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க, கடைசியில யாரோட சித்தாந்தம் செல்லுபடி ஆகுதுன்னு அந்த முடிவையும் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுறாரு. மொத்தத்துல இந்த சொசைட்டி தண்ணி அழிச்சுக்கிற போக்கினால ஏற்படுற விளைவுகளை எதிர்கொள்ளணும்னா ஒரு கலெக்டிவான விழிப்புணர்வு அவசியம்னு ஆடியன்ஸை தூண்டுறாரு உபேந்திரா. கடைசியில தன்னோட அரசியல் பார்வையோட 2 சாத்தியமான தீர்வுகளை முன்வைக்கிறாரு. முடிவு உங்க கையில தான். அவர் விரும்புறது சில பேருக்கு கிடைச்ச தெளிவு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான். அதனால யூ அண்ட் ஐ, அதாவது உங்களையும் என்னையும் அந்த தெளிவு கிடைக்கிற வரைக்கும் படத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு. உங்க ஃபோக்கஸ் தான் இந்த படத்தோட மெயின் ஃபோக்கஸ். அதனால ஓப்பனிங்கும் கிளைமேக்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது உங்க புரிதலுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட ஐக்யூக்கு உபேந்திரா சவால் விடுறதுனால மைண்ட் ஓப்பனா வச்சுக்கோங்க. நீங்க அறிவாளியா இல்லையான்றது நீங்க செயல்படுறதை பொறுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.